இப்பொழுது நாம் வசனத்தை சங்கீதம் 139 1ஆம் வசனம் தொடங்கி 5ஆம் வசனம் முடிய வாசிக்க போகிறோம். சங்கீதம் 139 1ஆம் வசனம் தொடங்கி 5ஆம் வசனம். எல்லாரும் வேத புஸ்தகத்துல இந்த வசனங்களை கவனியுங்க. இதன் மூலமாய் கர்த்தர் நம்முடைய கேள்விகளுக்கு பதில் கொடுப்பார். கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்வார். சங்கீதம் 139 1-5. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளில் எல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உம்முடைய கரத்தை என் மேல் வைக்கிறீர். உம்முடைய கரத்தை என் மேல வைக்கிறீர். இப்ப பாருங்க, கைகளை வலது கரத்தை மேல உயர்த்தி கர்த்தாவே சொல்லுங்க எல்லாரும். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். சங்கீதக்காரராகிய தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் என்னை அறிந்திருக்கிறீர். ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறார். எப்படி அறிந்திருக்கிறார்? ஆராய்ந்து அவர் உன்னை அறிந்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் ஆராதிக்கிற இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்லோ மண்ணோ செடியோ கொடியோ அல்ல. அவர் உண்மையுள்ள ஜீவனுள்ள தேவன். சொல்லுங்க, ஜீவனுள்ள தேவன். சொல்லுங்க, ஜீவனுள்ள தேவன். இந்த ஜீவனுள்ள தெய்வம் உன்னை அறிந்திருக்கிறார். நீ உட்கார்ந்தாலும் அவர் உன்னை அறிந்திருக்கிறார். நீ எழும்பும் போதும் அறிந்திருக்கிறார். உன் வழிகள் எல்லாம் அவருக்கு தெரியும். அவருக்கு மறைவாக எதையுமே நாம் கொண்டு போய் ஒளித்து வைக்க முடியவே முடியாது. அதுக்கு அடுத்த வசனங்களை பாருங்க. உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்க போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்க ஓடுவேன்? பாருங்க, 8ஆம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கு, நான் வானத்துக்கு ஏறினாலும் நீ அங்கேயும் இருக்கிறீர். நான் பாதாளத்துல படுக்க போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். அவர் வானத்துக்கு ஏறுவாரா, பாதாளத்துல போய் என்ன போடுவாரா? படுக்க போட்டாலும் கர்த்தர் உன்னை அறிகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் யார் என்பதை, நாம் யார் என்பதையும், எந்த சூழ்நிலையில நிற்கிறோம் என்கிறதையும், நமக்கு முன்பாக நிற்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்ம இன்றைக்கு ஈவினிங் வரைக்கும் அடுத்தது என்ன நடக்க போகுது என்று சொல்லி நமக்கு தெரியுமா? இல்லை. ஆனா கர்த்தர் சகலவற்றை அறிந்திருக்கிறார். உன் நிகழ்காலத்தையும் அறிந்திருக்கிறார், உன் கடந்த காலத்தையும் அறிந்திருக்கிறார், உன்னுடைய எதிர்காலத்தையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, அறிந்த தெய்வம் சொல்றாரு, நான் உனக்கு நன்மை செய்யாமல் போவேனோ? கர்த்தருடைய ஆவியானவர் உன்னுடைய வாழ்க்கையினுடைய முதற்கொண்டு முடிவு வரைக்கும் அவருக்கு நல்லா தெரியும்.